ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது 244வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 243 வீடியோ இருக்குது. எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பரு. ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த கொஷின் பேட்டர்ன் தெரிஞ்சிடும். எப்படி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கொஷின் எடுக்கிறாங்க, எதுலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க, அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சரும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதில் வந்து பெரும்பாலும் 99% உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1-2 மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் அதை குறை செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே அதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, தொடர்ந்து யார் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்காங்களோ, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான். ஸோ இது இருக்கிறதுக்கு ரொம்ப 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம கேரண்டி. இதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸை மெயில்லையோ இல்லை கமெண்ட்லேயோ கேட்டுக்கலாம். என்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால்லையோ கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் நமக்கு பே பண்ணி நீங்கள் வந்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸை பார்ப்போம். சூப்பரான கொஷின்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் கொஷின், தி டேர்ம் அப்ளைடு டு த வேஸ்ட் வாட்டர் விச் டஸ் நாட் கண்டெயின் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. தி டேர்ம் அப்ளைடு டு த வேஸ்ட் வாட்டர் விச் டஸ் நாட் கண்டெயின் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. ஸோ ஒரு டேர்ம் சொல்கிறோம். அந்த டேர்மில் அது வந்து ஒரு வேஸ்ட் வாட்டரு. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனோட அந்த வேஸ்ட் வந்து ஹியூமன் வேஸ்ட் வந்து இருக்காது. ஸோ ஹியூமனோட அந்த எக்ஸ்கிரியேஷன் வந்து இருக்காது. ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், சிவேஜ், சல்லேஜ், ஸ்லெட்ஜ், எஃப்ளூயன்ட். ஸோ ரைட் ஆன்சர் வந்து பி, சல்லேஜ். அப்போ சிவேஜ்னா என்ன, ஸ்லெட்ஜ்னா என்ன, எஃப்ளூயன்ட்னா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். தென் 22, the following ventilation system air is forced into the room. ஒரு வென்டிலேஷன் சிஸ்டமில் ஏரை வந்து ரூமில் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம், எக்ஸாஸ்டர் வென்டிலேஷன், பேலன்ஸ்டு வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், ப்ளீனம் வென்டிலேஷன். ஸோ எக்ஸாஸ்டர் உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து ஏரை வந்து வெளியில் அனுப்புறது. அப்போ பேலன்ஸ் வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், ப்ளீனம் வென்டிலேஷன், இது மூணில் தான் உங்களுக்கு ஆன்சர். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி, இந்த ப்ளீனம் வென்டிலேஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இது கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 23, the optimum level of fluoride in drinking water is between 0 to 0.2 to 0.4 ppm, 0.3 to 0.5 ppm, 0.4 to 0.8 ppm, 0.5 to 0.8 ppm. ஸோ கரெக்டான ஆன்சர் டி, 0.5லேருந்து 0.8 ppm இருந்தனா தான் அவ்வளோதான் நார்மலாக ஒரு ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ளூரைடோட நார்மல் வேல்யூ. 24, podiatric medicine is a branch of medicine that concerned with the care and treatment of எது ரிலேட்டட் ஆனது. podiatric medicine is a branch of medicine that concern with the care and treatment of hands, skin, nerves, foot. hands, skin, nerves, foot. ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் பாருங்கள் டி, ஃபுட். ஸோ இந்த ஃபுட் ரிலேட்டடான மெடிசின், ஃபுட் ரிலேட்டடான டிசீஸு, அதோட ட்ரீட்மெண்ட்டு, அதோட கேரை பற்றி படிக்கிறது பேர் போடியாட்ரிக் மெடிசின் அப்படின்னு சொல்கிறாங்க. புது டெர்மினாலஜிஸ், புது வேர்ட்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி படிக்கணும், இம்ப்ரெஸ் ஆகி படிக்கணும். ஸோ நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்குது, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் நீங்கள் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். 25, poor man's meat is wheat, maize, soya bean, bajra. Poor man's meat is wheat, maize, soya beans, bajra. ஸோ அந்த வீட்டு, மயாஸு, சோயாபீன், பாஜ்ரா இதெல்லாம் என்ன தமிழில் என்னென்னு அப்படி பார்த்துக்கோங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சி, சோயாபீன் தான் வந்து புவர் மேனோட மீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹை ப்ரோட்டீனோட புவர் மேனோட மீட் வந்து எதுன்னு சொல்கிறோம், சோயாபீன்னு சொல்கிறோம். ஸோ ஹை லெவல் ப்ரோட்டீன் அதில் இருக்குது. தென் 26, the hardness of water is due to the presence of, எதனால் வாட்டர் வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். the hardness of water is due to presence of nickels, phosphates, nitrates, bicarbonates. nickels, phosphates, nitrates, bicarbonates. ஸோ ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, bicarbonates. 27, the reference protein is cereals, beans,
நட்ஸ் அண்ட் எக். ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட் எது, அதுதான் இது ஒரு கொஸ்டின். அது ப்ரோட்டீனுக்கான ரெஃபரன்ஸ் வந்து எது அப்படின்னா ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக். இங்கே கொடுத்துருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரோட்டீன் லெவல் எதில் இருக்குன்னா எக்கில் தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 28. தி பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ரெஃப்யூஸ் டிஸ்போசல் இன் த விச் ரெஃப்யூஸ் இன் த buried in the trenches and bits. அதாவது இந்த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான இந்த பெஸ்ட் மெத்தட் எங்கன்னா ட்ரென்ச்சஸ்லையும் பிட்ஸ்லையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான அந்த வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். 3 feet டீப் ஃபார் த பீரியட் ஆஃப் வேரிங் 3 to 6 months வரைக்கும் பண்ணுறது. அந்த மெத்தடுக்கு பேர் என்னென்னா கண்ட்ரோல்டு டிப்பிங், கம்போஸ்டிங், டம்பிங், இன்சினரேஷன். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கண்ட்ரோல்டு டிப்பிங் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான கரெக்டான மீனிங். த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ரெஃப்யூஸ் டிஸ்போசல் இன் த which refuse is buried in trenches and beds 3 feet deep period of varying from the 3 to 6 months is known as. Question number 29. The followings are the characteristics of mentally healthy person except. The followings are the characteristics of the mentally healthy person except. ஸோ ஒரு mentally healthy personsனால் இந்த கேரக்டர்லாம் இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கொஷினு. 29க்கு ரைட்டான ஆன்சர் வந்து பி. ஸோ mentally healthy person does not accept the shortcoming. The mentally healthy person does not accept the shortcoming. அப்போது எதெல்லாம் ரைட் அப்படின்னா the mentally healthy person feels comfortable about himself. The mentally healthy person feels right towards the others. The mentally healthy person is able to meet the demands of the life. ஸோ தப்பான ஒரு கேரக்டர் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து சேராத ஒரு கேரக்டர் அப்படின்னா என்னென்னா the mentally healthy person does not accept the shortcoming அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30. A mental illness which is associated with undue extreme suspicion. ஸோ இது வந்து தேவையற்ற அதிகமான சஸ்பீஷியஸ் இருக்கும். அண்ட் ப்ராக்ரஸிவ் டெண்டன்சி டு ரெகார்ட் டு த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் டெலூஷன்ஸ். அந்த ஹோல் வேர்ல்டே வந்து டெலூஷனால் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா சிசோஃப்ரெனியா, மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ், பேரோனியா, நியூரோசிஸ். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து சி தான். பேரோனோயா அப்படிங்கிறது தான் இதோட ரைட் ஆன்சர். தட் இஸ் த மென்டல் இல்னஸ் விச் இஸ் அசோசியேட்டட் வித் அன்டியூ எக்ஸ்ட்ரீம் சஸ்பீஷியஸ் அண்ட் ப்ராக்ரஸிவ் டெண்டன்சி டு ரெகார்ட்ஸ் த ஹோல் வேர்ல்ட் இஸ் அ ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் டெலூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஆன்சர் சி. ஸோ இந்த 10 கொஸ்டின் எப்படி இருந்தது, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.